பெருநகர சென்னை மாநகராட்சியில தான் சமீப காலத்தில தான் நம்ம வந்து கணக்கீடு எடுத்தோம். கிட்டத்தட்ட 1,80,000 தெருவுல இருக்கக்கூடிய தெருநாய்க்கள் இருக்கிறதா வந்து கண்டறியப்பட்டிருக்கிறது. மாநகராட்சி சார்பா வந்து இந்த ஒவ்வொரு பகுதியா மண்டல வாரியா வந்து இந்த தெருநாய்க்களுக்கு வந்து ராபிஸ் வேக்சினேஷன் வந்து மாநகராட்சி சார்பாவே வந்து பூட்டப்பட்டு, அது நல்ல நடைமுறையில் 60% மேலாக அந்த திட்டம் வந்து நிறைவேறப்பட்டிருக்கிறது. இன்றும் அந்த தொடர்ச்சியாக அந்த பணிகள் வந்து மாநகராட்சி சார்பாக நடைபெற்று வருகிறது. இது மட்டும் இல்லாத கடந்த மாதத்தில் தான் வந்து மாநகராட்சி சார்பாக சாலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாய்களுக்குமே வந்து சிப் பொருத்தப்படும் அப்படின்றத தெரிவித்திருந்தோம். அந்த சிப்பு மூலயமா அந்த நாய்கள் வந்து வேக்சின் போட்டிருக்கா, இல்லை வந்து அதுக்கு ஏதாவது நோய் இருக்கா, இல்லை அது வந்து வெறி இருக்கா அப்படின்றத வந்து கண்டறியும் வகையில் வந்து இந்த சிப் பொருத்தப்பட்டு அந்த பணிகளும் வந்து மாநகராட்சி சார்பாக நடைபெற்று வருகிறது. இப்போ மண்டலத்துக்கு ஒன்று கருத்தடை மையம் வந்து மாநகராட்சி சார்பாக கட்டமைப்பு பணிகள் வந்து நடைபெற்றிருக்கிறது. டிசம்பர் மாதம் வந்து அது வந்து துவங்க இருக்கிறோம். கருத்தடையும் ஒரு பக்கம் நடைபெற்று இருக்கிறது. அதே போல் வேக்சினும் வந்து தொடர்ந்து போட்டுட்டு வரும். பொதுமக்களும் வந்து அந்தந்த பகுதிகளில் வந்து அதுக்கு உணவு வழங்குறாங்க சில பேர். ஸோ உணவு வழங்குற பகுதிகளில் தான் வந்து அதிக நாய்கள் வந்து சேரக்கூடிய சூழல் வந்து ஏற்படுகிறது. ஸோ பெட் லவர்ஸாக இருந்தால் அதை நீங்கள் எந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இடையூறு இல்லாத அதை பார்த்துக்கிறீங்க அப்படின்ற ஒரு கவனமும் வந்து பொதுமக்களும் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்னு தெரியுது. மாநகராட்சி சார்பாக தொடர்ந்து நாய்களுக்காகவே தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்காகவே இந்த 3 திட்டங்கள் கொண்டு வந்து செயல்படுத்திட்டு வரோம். இது ஒரு நாளில் 2 நாளில் முடியக்கூடிய பணிகள் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்னா இது ப்ராசஸ் எடுக்கும். ஸோ அந்த பணியில் ஈடுபட்டு வரும். அடுத்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே அதோட கருத்தடை வந்து கண்ட்ரோல் பண்ணோம்னா இந்த குட்டி போடுறது வந்து கண்ட்ரோல் ஆகும். சாலையில் இருக்கக்கூடிய நாய்களும் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ லாங் டேர்ம் ப்ராசஸில் தான் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து நம்ம மாநகராட்சி சார்பாக பண்ணிட்டு வரோம். சில பேர் வந்து பெட் லவர்ஸு அப்படின்ட்டுன்னு நாய்களுக்கு வந்து உணவு வழங்குறாங்க. அது வந்து பக்கத்தில் இருக்க பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் மாநகராட்சி சார்பாக நாங்கள் தெரிவிக்கிறோம்.